يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى أيضا والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. قال النبي صلى الله عليه وسلم من زار قبري وجبت له ஷஃபாஅத்தி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய பேரருளும் பேரன்பும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமா. காசா உம்ரா சர்வீஸின் சார்பாக அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் உம்ரா பயணத்திற்கு வந்திருக்கிறோம். மக்காவினுடைய பயணத்தை அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் பல்வேறு உம்ராக்கள், தவாஃபுகள், ஜிக்ருகள் சிறப்பாக நாம் நிறைவு செய்துவிட்டு புனிதம் நிறைந்த மதீனா ஷரீஃபிற்கு, மதீனா முனவராவிற்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய மக்கா பயணத்தில் நாம் செய்த ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எந்த இஹ்ராமுடைய நிய்யத்துடன் நாம் மக்கமா நகரத்தை நாம் தொட்டோமோ அல்லாஹ் நம்முடைய இஹ்ராமை அல்லாஹ் பரிபூர்ணமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இஹ்ராமினுடைய கண்ணிய குறைவு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஏற்பட்டிருந்தால் அல்லாஹு தஆலா அதை பொறுத்து கொள்வானாக. அல்லாஹ் அதற்கு முழுமையான மன்னிப்பை வழங்கி நாம் அந்த புண்ணிய பூமியில செய்த ஒவ்வொரு தவாஃபையும், ஒவ்வொரு சுற்றையும், ஒவ்வொரு துவாவையும், ஒவ்வொரு இஸ்திலாம் முத்தமிடுதலையும் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால நின்று தொழுத அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தரனா அல்லாஹ் அதையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜம்சம் நீர் குடிக்கிற நசீபை அல்லாஹ் தந்தான், அதையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சஃபா மருவாவுக்கு மத்தியில சை செய்தோம், சை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இஹ்ராம கலஞ்சம். அப்போ உம்ராவினுடைய 4 அமல்கள் என்று சொல்லப்பட்ட இஹ்ராம், தவாஃப், சை, இஹ்ராம் கலைதல், இந்த 4 அமல்களையும் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலிருந்து பூரணமாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்த ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ் அந்த புண்ணிய பூமியில துஆ கபூலாகிற இடத்துல என்னென்ன விஷயங்களுக்காக, யார் யாருக்காக நாம் இதயங்களோடு, இதய சுத்தியோடு, கல்புல நிறைஞ்சி கண்ணீர் வடிச்சு நம்ம துவா செஞ்சிருக்கிறோமோ அல்லாஹு தஆலா அந்த துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. புனிதம் நிறைந்த இந்த புண்ணிய பூமியை விட்டு நம்மளுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிற பொழுது அல்லாஹு தஆலா பாக்கியமான அன்று பிறந்த பாலகன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹு தஆலா நம்மை ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் தயார் செய்வானாக. இந்த பூமியில் அல்லாஹ் ஆரோக்கியமாக அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தான். நம்ம ரொம்ப கவலைப்பட்டோம், ரொம்ப பயந்தோம். வருவதற்கு முன்னால, பயணத்திற்கு முன்னால ரொம்ப யோசிச்சிருப்போம். இந்த டயத்துல போறோமே, அமல் செய்ய முடியுமா, அது செய்யுமா, அது வசதி சரியா இருக்குமா, இது வசதி சரியா இருக்குமான்னு எத்தனையோ விஷயங்களை நம்ம யோசிச்சு யோசிச்சு என்ன செஞ்சிருப்போம். ஆனா அல்லாஹு தஆலா எல்லாத்தையுமே அல்லாஹ் சந்தோஷமா நமக்கு என்ன செஞ்சான். அல்லாஹ் அமல் செய்யற நசீப் அல்லாஹ் தந்தான். தவாப் செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ். நிறைவாக அமல் செய்யற நசீப் அல்லாஹ் என்ன செஞ்சா நமக்கு தந்தான். நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், ஷுக்ர் செய்யணும், ரொம்ப நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அந்த புண்ணிய பூமியில அவன் வீட்டுக்கு யார் வரணும், அவன் பூமிக்கு யார் வரணுங்கிறத அல்லாஹ் தானே முடிவு செய்யணும். என் வீட்டுக்கு யார் வரணுங்கிறத நான் தானே முடிவு செய்யணும். அதே மாதிரி தான் அல்லாஹ் அவன் வீட்டுக்கு யார் வரணுங்கிறத அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். உலகத்துல எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய பள்ளி தான். எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய பள்ளி தான். ஆனா காபத்துல்லாவுக்கும் மற்ற பள்ளிவாசலுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஒத்தஹீர் பைத்தி, காபத்துல்லாஹ்வை தான் என் வீடுங்கிறான் அல்லாஹ். எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய வீடு தான். ஆனா காபா பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? என் வீடு. அப்ப அல்லாஹ் அவ்வளவு உரிமையோடு என் வீடுன்னு சொல்றது எதை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான்? காபத்துல்லாஹ் மட்டும்தான் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? உலகத்தினுடைய மற்ற பள்ளிக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் பள்ளிவாசல்கள் உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க பள்ளிவாசல் எவ்வளவு இருக்கு?
ஒரு துபாயினுடைய ஒரு நிறுவனம் எடுத்த ஒரு கணக்கெடுப்பு, உலகம் முழுக்க எத்தனை பள்ளிவாசல், உலகத்திலேயே அதிகமான பள்ளிவாசல் எங்க இருக்குது, இப்படி எல்லாம் எடுத்தாங்க. ஒரு முதல் கேட்டகரியில் உள்ள 10 இடங்கள் அவங்க வரிசைப்படுத்தினாங்க, 10 நாடுகளை. முதல்ல உலகத்தில் அதிகமான பள்ளிவாசல் இருக்கிற நாடு இந்தோனேசியா தான். 8 லட்சம் பள்ளிவாசல் அங்க மட்டுமே இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க வந்து உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வர அந்த காட்சியை நம்ம பார்க்கணும் உலகத்துல. அதான் ஏற்கனவே சொன்ன, உலகத்துல காபத்துல்லா மேலே இந்த பூமி மேலேயும் அவங்க வச்ச மாதிரி ஒரு ஆர்வம் உலகத்துல யாருமே என்ன செய்யல. அவங்களுடைய எண்ணங்கள் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. ஒரு அலைன்ஸ் பேசுறதா இருந்தா கூட, கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா கூட, நம்ம எல்லாம் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, குடும்பம் எப்படி, வீடு இருக்குதா, இடம் இருக்குதா. ஆனா அவங்க அலைன்ஸ் பேசுறதா இருந்தா எத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, எத்தனை ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க, இதுதான் கேட்பாங்க. அதனால அந்த கவர்மெண்ட் அதுக்காக பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சின்ன சின்ன பெரிய அளவில் என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க ஹஜ்ஜிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நம்மள மாதிரி ரூம் எல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டாங்க ஹஜ்ஜில. அங்கங்க அப்படியே வெறும் தரையில் அப்படியே ஒரு சின்ன டென்ட் அடிச்சு அப்படியே உட்காந்துருப்போம். இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்க, 20 வயசு 25 வயசு சின்ன சின்ன வாலிப பிள்ளைங்க பொண்ணுங்க ஹஜ்ஜில பெரிய அளவு ரூம் கிடைக்கலையே, ரூம் வேணுமே, அது எந்த வசதியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்தோனேசியால தான் உலகத்திலேயே அதிகமான பள்ளிவாசல் இருக்கு, 8 லட்சம் பள்ளி. 2வது இடம் இந்தியாவில், 2வது இடம் 3 லட்சம் பள்ளிவாசல் இந்தியாவில் இருக்கு. இப்படியே அதுக்கு பின்னால பங்களாதேஷ்ல 2 லட்சம், அப்புறம் பாகிஸ்தான்ல 1.25 லட்சம், சவுதியில எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90,000 தான் இருக்குது பள்ளிவாசல். இப்படி ஒரு 10 இடங்கள் இருக்குது. அப்ப உலகத்துல இவ்வளவு பள்ளிவாசல் இருக்குது. ஆனா ஏன் பள்ளி அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்ன என்ன காரணம் தெரியுமா? மற்ற எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுக்காக நாம கட்டியிருக்கிறோம். ஆனா அந்த பள்ளி அல்லாஹ் நமக்காக கட்டியிருக்கிறான். அந்த பள்ளி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்காக செஞ்சிருக்கான். அதனால அந்த இடத்துல, அந்த பூமியில அல்லாஹ் தஆலா நமக்கு வர பெரிய நசீபை தந்தா. அது அல்லாஹ் நன்மை நாடுனா மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். உலகத்துல எங்க வேணாலும், அமெரிக்காவுக்கு போனா, என் பிள்ளை லண்டன்ல இருக்கான், அங்க இருக்க, எங்க வேணாலும் நீங்க போகலாம். ஆனா அந்த பூமிக்கு வரணும்னா அல்லாஹ்வுடைய நசீப் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும். நசீப் இல்லாம அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். பெரிய பெரிய கோடீஸ்வரம் பணத்தை வச்சிருக்கிறான், சவுதியிலேயே பெரிய பிசினஸ் பண்றான், நம்ம ஊருக்காரங்க தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஆனா ஒரு தடவை கூட உம்ரா செஞ்சிருக்க மாட்டான், ஒரு தடவை கூட ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டான். அவ்வளவு ஏன் பிரபல்யமா சொல்லுவாங்க, 800 வருஷம் இந்த இந்தியாவை ஆட்சி செஞ்ச முகலாயர் மன்னர்கள் 800 வருஷம் யாருமே ஹஜ்ஜி செய்யாது. இது ஒரு நசீப். சரியா? சரி. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அமலை தந்தா. இப்ப நம்ம மதீனாவுக்கு வந்திருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மதீனாவினுடைய பூமியை பத்தி நம்ம முதல்ல விளங்கிக்கறணும். இப்ப நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புண்ணிய பூமியில இருக்கிறோம். ரசூலுடைய பள்ளிவாசலுக்கு போறோம். போகிற ஒழுக்கம் இருக்குது. நான் அதுதான் ஏற்கனவே நேற்று நான் சொன்னேன். அவசரப்பட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, போய் சலான் சொல்றது, ரசூலுல்லாஹ்ட்ட சலான் சொல்றதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. மதீனாவுக்கு போன உடனே அவசரமா பண்ணிச்சேங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட அப்துல் கைஸ்னு ஒரு கூட்டம் வந்தாங்க செல்லால சந்திக்கிறது. எல்லாரும் வேகமா போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம், அவருடைய தலைவர் மாத்திரம் என்ன செஞ்சாரு, போனாரு, மெதுவா, அவசரப்படல, போய் குளிச்சாரு, புது ட்ரெஸ் மாத்தினாரு, அத்தர் போட்டாரு. அவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போய் சந்திக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். இந்த நிதானமா அழகா ட்ரெஸ் போட்டுட்டு அத்தரோட வந்து என்னை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அல்லாஹ் உங்களை பிரியப்பட நானும் நேசிக்கிறேன். நாங்க சொல்லாங்க. எதுவும் செய்யறதுக்கு முறை இருக்கு இல்லையா உலகத்துல. ரசூலுல்லாஹ்வை நம்ம சந்திக்க போறோம். நபி சந்திக்க போறதுக்கு சும்மா போன இடத்துல தொழுகைக்கு போற மாதிரி போய் சந்திக்கிறதா? அது நம்ம இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன? மக்காவுல இருந்து நம்ம புறப்பட்டு வர்றது மஸ்ஜிது நபவிக்கோ மதீனாவுக்கோ அந்த நியத்து வைக்கவே கூடாது. நம்ம வந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன? எங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறோம். அப்படிதான் நம்ம நியத்து வைக்கணும். வேற எந்த நியத்தும் வைக்க கூடாதுங்கிறாங்க. நான் மதீனா வந்து பார்க்கணும், மதீனால தங்கணும், மஸ்ஜித் நபவியில போய் தொழுகணும், ரவுலால தொழுகணும். நியத்து என்ன? நபியை சந்திக்க போறேன், எங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறேன். எங்களுக்காக பாடுபட்டு, எங்களுக்காக இவ்வளவு தூரம் தன்னை வருத்திக்கிட்டு, எங்க ஈமானுக்கு காரணமான, எங்க சொர்க்கத்துக்கு காரணமான எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொர்க்க பூமி இல்லையா? அது சொர்க்க இடம் இல்லையா? அது எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க போறேங்கிற அந்த உணர்வுல மட்டும்தான் நம்ம இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்கா வரைக்கும் வந்துட்டு என்ன சந்திக்காம போறவனை விட துர்பாக்கியவான் ஒண்ணும் இல்லை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவுக்கு வந்துட்டு உம்ராவை முடிச்சுட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு என்ன சந்திக்கிறவங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் நான் கண்டிப்பா பரிந்துரை பேசுவேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய பூமியை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மதீனாவினுடைய பொருட்களை கூட நீங்க வெறுக்க கூடாதுன்னாங்க.
மதீனாவுடைய பொருட்கள் என்ன செய்யாதீங்க, வெறுக்காதீங்க. இது ஏன் பூமி, ஏன் பட்டணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி என்ன சொன்னாங்க, ஏன் பட்டணம், ஏன் நகரம். அது மதீனத்துல் முனவ்வரான்னு சொல்லுவாங்க. மதீனத்துல் முனவ்வரான மதீனானா நகரம் அர்த்தம். மதீனானா என்ன அர்த்தம், சிட்டி. மதீனா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். மதீனாங்கிறது சிட்டி, நகரம். முனவ்வரானா என்ன, ஒளி பொருந்திய, ஒளி பிரகாசிக்கிறன்னு அர்த்தம். மதீனா முனவரானா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்டு இருக்கு, அதனுடைய பொருட்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வைக்கணும். மதீனத்துல் முனவரானா ஒளி சிந்தும் மதீனா, ஜொலிக்கிற மதீனான்னு அர்த்தம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். நபியை சந்திக்கிறது மட்டும்தான் நோக்கம். சந்திக்கிறதுக்கு முன்னால முதல்ல இந்த பூமியை பத்தி நம்ம சில விஷயங்களை தெரியணும். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மண்ணை வெறுக்க கூடாதுங்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. என் மதீனாவை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை காரணமா வச்சு என் பூமியை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் மதீனாவுக்கு வந்த உடனே இங்க உள்ள கிளைமேட் யாருக்குமே ஒத்துக்கல. ஏன்னா மதீனாவுடைய பூமி அப்படித்தான் இருக்கும். மதீனாவுடைய கிளைமேட் சஹாபிகளுக்கு என்ன செய்யல. மதீனாவுக்கு எப்போ வராங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க இல்லையா, வந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையான காய்ச்சல் நோயில படுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு கடுமையான காய்ச்சல் நோயில படுத்தாங்க. எல்லா சஹாபிகளுக்கும் காய்ச்சல் மதீனாவுக்கு வந்த உடனே. ஏன்னா மதீனா அப்போ இருந்து அப்படித்தான். மதீனாவுல அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனா நிறைய பேர்களை படுக்க வைக்குது யா ரசூலல்லாஹ், நிறைய பேர் காய்ச்சல்ல படுக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு, மதீனாவை வெறுத்துருவாங்களோ. ஒரு ஊர்ல இது இருந்துச்சுன்னா நமக்கு வெறுப்பு வரும் இல்லையா, அப்படி வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய காய்ச்சலை வெளியூருக்கு துரத்துனாங்க. கிதாபுகள்ல சிஹாவு சித்தா, புகாரி, முஸ்லிம், திரும்பி போன்ற கிதாபுகள்ல ஜுஹஃபான் ஒரு பெரிய காடு இருக்கு. அத காய்ச்சல் என்ன செஞ்சாங்க, அந்த காய்ச்சல் அங்க விரட்டி விட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுக்கு பின்னால மதீனாவுடைய கிளைமேட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில கொஞ்சம் கொஞ்சமா ஒத்து வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க மக்காவுல நம்ம பார்க்கலாம். மக்காவுல ஆண்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், தவாப் செய்யும் போது ரெண்டு காரியங்களை செய்வாங்க. ஒன்னு என்ன, தோல் புஜத்தை, வலது தோல் புஜத்தை திறந்து வைக்கணும். இன்னொன்னு என்ன, கொஞ்சம் ஒரு ஜவான், ஒரு ராணுவ கொஞ்சம் எது செய்யணும். இது எதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்ராவுக்கு வந்தாங்க இல்லையா, மதீனாவுக்கு போயிட்டு 7வது வருஷம் வந்து உம்ரா செய்யறாங்க இல்லையா ஹிஜ்ரியில. அப்படி செய்யும் போது சில பேர் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. சில பேர் அங்க உட்கார்ந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவர் மதீனாவுக்கு போன பின்னால ஆட்கள் எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க. மதீனாவுடைய காய்ச்சல் அவங்களுக்கு ஏற்கனவே பிரபல்யம். மதீனா வந்து அது என்ன செய்ய முடியாது, அங்க பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்கிறது அவங்களுக்கு பூரா தெரியும் மக்காவுடைய தலைவர்களுக்கு. அவ இவர் போன உடனே ஆள் ஓஞ்சிட்டாரு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொன்னாங்க. அதுக்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல போய் நாங்க ஓயலடா, இன்னும் திறமா தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுல போய் நினைச்சல, மதீனாவை விட்டு கொடுக்க விடவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவை என்ன செய்ய மாட்டாங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் மதீனாவை பத்தி இப்படி ஒரு சின்ன ஒரு குற்றம் சொல்லுவாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செஞ்சுட்டாங்க, நாங்க தெம்பாதாண்டா இருக்கிறோம். இது பெரிய பாக்கியங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷமாதத்தில் ஆதா. யா அல்லாஹ், எங்களை பார்த்து எதிரிகள் சிரிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தந்துராதன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படா விழுவோம், எப்படா அழிவோம், எப்படா மாட்டுவோம்னு நிறைய பேர் சுத்தி என்ன செஞ்சுட்டு இருப்பான். இன்னைக்கெல்லாம் வேற எங்கேயும் தேவையில்லை, குடும்பத்துக்காரனே உட்கார்ந்து இருப்பான். குடும்பத்துக்காரனே என்ன செஞ்சிருவான், இவன் வளர்ச்சியை பிடிக்காம அவன் அப்படி செய்யறான் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ கேட்க சொன்னாங்க, எல்லாம் உங்களை யாரு எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால நீங்க நல்லா வாழணும். அவங்க முன்னால என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்கும், நல்ல எதிரிகள் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்துறாரு. எதிரிகள் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, அது ஒரு பெரிய கஷ்டங்க. அது நம்மளை எதிர்க்கிறவன் நம்மளை பார்த்து விழுந்துட்டானா, அப்படி செஞ்சுட்டானா, அந்த ஆட்டம் தான் போட்டான், இப்படிதான் செஞ்சான் இன்னொன்னு சொல்லுவாங்க. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது நம்ம வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த இடத்துலயும் மதீனா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவன் மதீனாவை குறை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க மதீனா எங்களை நல்ல தாண்டா வச்சிருக்குதுன்னு. அதுக்கு பிறகு மதீனாவை எப்படி மாத்தினாங்க தெரியுமா, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. 6 மாசமா மருத்துவ கேம்ப் நடத்துவாங்க இங்க வந்து. அப்பவும் அப்படித்தான், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது. வெளிநாடுகள்ல இருந்து ஒரு டாக்டர்களுடைய டீம் என்ன செய்வாங்க, ஒரு ஊரா வருவாங்க. அப்படி மதீனால டென்ட் அடிச்சாங்க. 6 மாசம் வரைக்கும் தங்கி இருப்பாங்க நோயாளிகள் யாரும் வந்தா சிகிச்சை பண்றதுக்கு. மதீனால 6 மாசம் வரைக்கும் யாருமே ஒரு நோயாளின்னு சொல்லிட்டு வரலையா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மருத்துவம் 6 மாசம் கழிச்சு போய் சொன்னாங்க, என்னங்க யாருக்குமே ஒரு காய்ச்சல் தலைவலி கூட வராதான்னு கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, அதனுடைய ஆரோக்கிய ரகசியம் எங்களுக்கு உண்டு. என்னன்னா,
நாங்கள் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம், பசி அடங்குறதுக்கு முன்னாலேயே சாப்பாடு நிறுத்துவோம். நாங்கள் எங்கள் மதீனாவினுடைய ஆரோக்கிய ரகசியம் என்ன, 6 மாசம் வரைக்கும் ஒருத்தர் கூட நோயாளியா வரமாட்டாங்க. அப்படி ஆரோக்கியம் மண்ணா ஆயிடுச்சு. துருபத்து அரதீனா ஷிஃபா அரதீனா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எங்கள் மதீனாவினுடைய மண்ணும் கூட ஷிஃபாவை தரும், நாங்க ஆரோக்கியத்தை தரும். நாங்க மதீனா ஹதீஸ்ல வருதுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது நோய் வந்துட்டு யாராவது சொன்னா மதீனாவினுடைய மண்ணுல கை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. மதீனாவுடைய மண் அவ்வளவு ஆரோக்கியமான மண். நடந்த இடம், நம்ம நடக்கிற இடம் ஹரம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பட்ட இடம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் மாதிரியான ஆட்கள் செருப்பு போட்டுட்டு கூட மதீனால நடக்க மாட்டாங்களாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் நடந்த பூமி இல்லையா, நம்ம அப்படி இல்லை. ஆனா அவங்க அவ்வளவு உச்சகட்ட முஹப்பத்து. அப்ப மதீனாவினுடைய பூமியினுடைய ஹரம விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்காவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹரமாக அறிவிச்சாங்க, நான் மதீனாவை ஹரமா அறிவிக்கிறேன். இன்னே வஹர்ரிமு அல் மதீனா மா பைன லபதைஹா, இந்த மலைகளுக்கு மத்தியில உள்ள மதீனாவினுடைய பகுதியை நான் ஹரமாக அறிவிக்கிறேன். நான் மதீனா ரசூலுல்லாஹ் ஹரமாக்கின பூமி. ஹரம்னா என்ன? ஹரமுடைய கண்ணியம் தான் தெரியத்தானே சரி. நம்ம மக்களை பார்த்தோம் இல்லையா, அதனுடைய சட்டங்களை பேணணும். ஹரமுடைய சட்டம் எத்தனை கிலோமீட்டர்? மஸ்ஜித் நபவியை சுத்தி 22 கிலோமீட்டர். நம்ம இப்ப இருக்கிறது எது? ஹரம் தான். இப்ப இருக்கிறது என்னதுதான்? ஹரமனுடைய பூமி. நம்ம வீட்டுல நம்ம ரூம்ல இங்க இருந்து ஒரு தஸ்பீஹ் செஞ்சாலும் அது ஹரம்ல செஞ்ச நன்மை தான். ஹரமனுடைய பூமி. அதனால அந்த பள்ளிவாசல் இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பாக்கியமாக என்ன செய்யணும். அல்லாஹ் தஆலா ஹரமனுடைய பூமிக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறான். 22 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள அந்த ஹரமனுடைய பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக பரக்கத்துக்கு துஆ செஞ்சாங்க, நான் என் மதீனாவுக்காக பரக்கத்துக்கு ரிஸ்க்கு துஆ செய்றேன். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ மதீனத்திஹிம் ஃபீ சாஇஹிம் வ முத்திஹிம். யா அல்லாஹ், அதனுடைய அளவைகள், நிறுவைகள், ரிஸ்க்கு அனைத்திலும் நீ பரக்கத் செய்யணும் மதீனாவுக்காக கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா பரக்கத் செய்யப்பட்ட பூமி, ஹரமாக்கப்பட்ட பூமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே, இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, காபாவை விடவும் சிறந்த இடம். இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு என்னன்னா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த காபாவை விட சிறந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை தாங்கி இருக்கிற அந்த கபர் தான், அந்த இடம் தான். காபாவை விட சிறந்தது, ஹஜ்ருல் அஸ்வதை விட சிறந்தது. மதீனாவுடைய பூமியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சாதாரண நினைச்சிடக்கூடாது. காபாவை விடவும் ஹஜ்ருல் அஸ்வதை விடவும் எல்லாத்தையும் விட சிறந்தது உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாக்கியமான அந்த உடலை சுமந்திருக்கிற அந்த மண்ணு தான் உலகத்திலே சிறந்த மண். உலகமே அழிக்கப்பட்டு மலைகள் எல்லாம் பரத்தப்பட்டு கடல்கள் எல்லாம் கியாமத்தினுடைய நெருக்கத்தை அல்லாஹ் சொல்றான். இத ஷம்சு குவ்விரத், சூரியன் அப்படியே சுருட்டி போடப்படும். இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். அப்படியே வரிசை அல்லாஹ் சொல்லுவான். ஒய்தல் ஹுஷிரத் ஒய்தல் பிஹார், கடல் அப்படியே தீப்பற்றி எரியும். ஒய்தல் ஜிபால் சுய்யிரத், மலைகள் எல்லாம் துகள் துகளாகும். அப்படியே உலகத்தை எல்லாம் அழிச்சு முடிச்சிட்டா அப்படியே சமதரையா இருக்கும் உலகமே. உலகமே எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பில்டிங் கூட இல்ல, ஒரு மலை கூட இல்ல, எல்லாம் இப்படி இருந்தா எப்படி சமதரையா இருக்கும்? அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வோடு இந்த உலகத்துல தொடர்புல இருக்கிற ஒரே ஒரு ஒளி மாத்திரம் ரசூலுடைய கபரோடு இந்த உலகத்துல இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருமா, எல்லா இடத்துக்கும் அந்த தொடர்பு முடிஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த கபரோடு என்ன இருக்கும்? தொடர்பு. அப்ப அதனால அந்த பூமியில போய் நிற்கும் பொழுது ரொம்ப கவனமா, நேற்றே நான் சொன்னேன், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். என்ன ஓதணும், எப்படி ஓதணும், என்ன செய்யணும், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த பயணத்திற்கு, பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னால நான் நேற்று சொன்னதுதான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். 3 காரியங்களை நம்ம செஞ்சுட்டு போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கலாம் போறோம். நியத் என்ன? நபியை சந்திக்க போற நியத். எங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறது. நபியை ஜியாரத்து செய்யற பெரிய நசீப் என்ன? நாளைக்கு கபூர்ல வச்ச உடனே 3 கேள்வி அல்லாஹ் கேட்பான். கபூர்ல வச்ச எத்தனை கேள்வி கேட்பான்? மன் ரப்புக, உன் ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்பான். கபூர் கேள்வி என்னது? மன் ரப்புக, உன் ரப்பு யார்? ஒமா தீனி, உன் மார்க்கம் என்ன? 3வது ஒமன் நபியுக்கு, உன் நபி யார்? ரப்பு அல்லான்னு சொல்லிடுவோம், மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடுவோம். ஆனா எங்க நபி ரசூலுல்லான்னு சொன்னா அடுத்து இன்னொரு கேள்வி அல்லாஹ் கேட்பானா. மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், நீ சொன்ன அந்த நபி இவரான்னு பாரு, இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ சொல்லுன்னு அல்லாஹ் கேட்பான். கபூர்ல யார் அல்லாஹ் காட்டிடுவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்கிறத கண்டிப்பா நம்ம எங்க பார்த்துருவோம்?
நம்முடைய கபூரில் பார்த்துருவோம். கபூரில் அல்லாஹ்வுத்தால என்ன செய்வான், ரசூலுல்லாஹ்வை காட்டி தான் கேட்பான். புகாரில் இந்த ஹதீஸ் வருது, மாதா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பத்தி நீ என்ன சொல்லிட்டு இருந்த, உனக்கு என்ன தெரியும், ரசூலுல்லாஹ் பத்தி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்பான்ல. பதில் சொல்லி ஆகும். கபூரில் நம்ம நினைச்சேன் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு போய் ஜியாரத்துக்கு போய் நிற்கிற பொழுது நம்ம என்ன ஓதிட்டு எப்படி சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை முதல்ல நீங்க நினைச்சீங்க, ஞாபகத்தில் வைங்க. முதல் விஷயம் சலவாத். சலவாத் என்னது? எவ்வளவு அதிகமா சலவாத்து ஓதணுமோ அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ன அவுலன்னாசி பி அக்ஸருஹும் ஸலாத். ஸல்லல்லாஹு என் மேல எவ்வளவு அதிகமா சலவாத்து ஓதுறீங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலவாத்த மாதிரி ஒரு அமல் ஒண்ணுமே கிடையாது. சலவாத்த மாதிரி ஒரு அமல் என்ன செய்யுது? நீங்க தொழுகுங்க நானும் தொழுகிறேன்னு அல்லாஹ் சொல்றாங்க, சொல்றது இல்லையா? நீங்க ஜகாத்து கொடுங்க நானும் ஜகாத்து கொடுக்கிறேன், நீங்க நோன்பு வைங்க நானும் நோன்பு வைக்கிறேன், நீங்க ஹஜ் செய்யுங்க நான் ஹஜ் செய்யறேன். ஆனா சலவாத்து இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் ஸலவாத்து ஓதுறான், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்றாங்க, மூமின்களே நீங்களும் ஸலவாத்து சலாமும் சொல்லுங்க. அப்போ ஸலவாத்தினுடைய மதிப்பை பாருங்க. அல்லாஹ் ஸலவாத்து சொல்ற அளவுக்கு நாளைக்கு நம்ம எல்லாம் அழிஞ்சிருவோம். நம்ம அழிஞ்சதோட எல்லா அமலும் முடிஞ்சு போவோம். அப்படித்தானே? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஆனா ஸலவாத்து இருக்கும். ஏன்? அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ஸலவாத்து இருக்கும் இல்லையா? அல்லாஹ் ஸலவாத்து ஓதுறான் இல்லையா? அப்ப அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ஸலவாத்து இருக்கும். அப்ப ஸலவாத்தினுடைய மதிப்பு உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஒருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் உங்க மேல நான் ஸலவாத்து ஓதணும், எவ்வளவு நேரம் ஓதணும்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அதிகமா ஓதணுமோ ஓதுங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஓதிக்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க தக்ஃபி ஹம்மக வ தக்ஃபிரு தம்பக, என் மேல ஸலவாத் அதிகமா ஓதுனா 2 விஷயம். ஒண்ணு உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குவான், 2வது உங்க கவலை என்னவாக இருந்தாலும் அல்லாஹ் போக்கிடுவான். என்ன கவலை நீங்க சுமந்திருந்தாலும் ஸலவாத் என்ன செஞ்சிடும்? ஸலவாத்த மாதிரி நம்ம கவலைகளுக்கு மருந்து போடுறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாலிபர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ரைட் சைடு. ரொம்ப ஆச்சரியம். அப்படியே வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லிட்டு அந்த வாலிபரை பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஆச்சரியம், ஏன்னா அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தள்ளி உட்காருங்க அவர் உட்காரட்டும்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஆச்சரியமா பார்க்கறான்னு பார்த்துட்டு கேட்டாங்க, ஆச்சரியமா இருக்குதா அவர் அந்த வாலிபரை பக்கத்தில் உட்கார? அது யாரு வாலிபர் யாருன்னே தெரியாது. சல்லா அலைய மா யுஸல்லிஹா அஹதுன், சொன்னாங்க அவர் ஒரு ஸலவாத் ஓதுறாரு என் மேல, அப்படி ஒரு ஸலவாத்தை என் உம்மத்துல யாருமே ஓதல, அப்படி ஒரு ஸலவாத்தை ஓதுறாரு அப்படின்னாங்க. அப்படி ஒரு ஸலவாத்தை யாரும் என்ன செய்யல, அப்படி ஒரு ஸலவாத்தை அவர் ஓதுறாரு, அதனால என் பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். பாக்கியமான இப்ப நான் அந்த ஸலவாத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அந்த ஸலவாத்தை நீங்களும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இப்பவே சொல்லிருங்க, அந்த நியத்துல சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரத்துல பெண்கள் தனியா போய் நம்ம என்ன செய்வோம், சலாம் சொல்லுவோம், இது பண்ணுவோம், ஆண்கள் தனியா போய் சொல்லுவோம். அந்த இடத்துல வச்சு அசரத்தை நீங்க அந்த ஸலவாத்தை ஏற்கனவே நேரத்தை சொல்லிட்டேன், அந்த தர்பாரை வச்சு என்ன செய்யக்கூடாது நீங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன உங்களுக்கு மனசுல ஒரு சாதா ஸலவாத்து கூட சொல்லுங்க. ஆனா இந்த ஸலவாத் இப்போ நீங்க என்ன செஞ்சிருங்க, அந்த சஹாபி சொன்ன அழகான ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மல்லம் யுஸல்லி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா அமர்தனா பிஸ்ஸலாத்தி அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் யுஸல்லா அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா யம்பகி அன் யுஸல்லா அலைஹி. இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்திலிருந்து நம்ம போகும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த ஸலவாத்தை எங்கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கோங்க. எப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊருக்கு போகும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த ஸலவாத்தை வாழ்நாளில் ஃபுல்லா நீங்க தொடர்ந்து நினைச்சீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் கேட்ட ஸலவாத், யா அல்லாஹ் எங்க நபி மேல நீ ஸலவாத்து சொல்லு, எங்க நபி மேல நீ ஸலவாத்து சொல்லு, அதுதான் மன் ஸல்லா அலைஹி
உலகத்துல யாரெல்லாம் செலவாத்து சொல்றாங்களோ அந்த எண்ணிக்கையின் அளவுக்கு நீ செலவாத்து சொல்லு. இது ஒண்ணா. ரெண்டாவது, யா அல்லாஹ் நீ எங்க நபி மேல செலவாத்து சொல்லு, யார் யாரெல்லாம் செலவாத்து சொல்லலையோ அவங்க எண்ணிக்கை எவ்வளவு இருக்குமோ அந்த எண்ணிக்கைக்கும் நீ செலவாத்து சொல்லு. ரெண்டாச்சா. அடுத்து மூணாவது, யா அல்லாஹ் எங்க நபி மேல நீ செலவாத்து சொல்லு, எப்படி சலாத்து ஓதணும் நீ எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கியோ அப்படி நீ செலவாத்து சொல்லு. மூணாச்சா. நாலாவது, யா அல்லாஹ் எங்க நபி மேல நீ செலவாத்து சொல்லு, நீ எப்படி செலவாத்து சொல்லணும் நீ பிரியப்படுவியோ அப்படி செலவாத்து சொல்லு. அஞ்சாவது, யா அல்லாஹ் எங்க நபி மேல நீ செலவாத்து சொல்லு, எப்படி சலாத்து சொல்றது கட்டாயமோ அப்படி செலவாத்து சொல்லு. 5 விஷயமே அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு துவா. நமக்குலாம் அப்படி யோசனைக்கு வருமானு தெரியாது. ஏன்னா சலாத்துங்கிறது நம்ம இதயங்களோடு சம்பந்தப்பட்டது. இந்த பயணம்ங்கிறது நபியினுடைய எங்க நபியை கல்புல சுமந்துட்டு நம்ம போகணும். நபியினுடைய தர்பார்ல போய் நிற்கும்போது சரி நம்ம முதல்ல செலவாத்து அதிகமா ஓதிக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க. தர்வத் இப்ராஹிம் தொழுகையில ஓதும் இல்ல அத்தஹியாத்து அந்த செலவாத்து ஓதுங்க. அஸ்ஸலாத்து யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி யா ரசூல். நீங்க அங்கன போய் நின்று மட்டும்தான் செலவாத்து சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க அந்த இங்கன போய் நின்னாலும் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதை முன்னோக்கி நீங்க செலவாத்து என்ன செஞ்சுக்கலாம். அந்த இடங்களை சுத்தி எங்க என்ன செஞ்சுக்கலாம். அந்த நியத்துல நீங்க அங்கன போய் தான் பெண்களுக்கு நம்ம சொல்றோம். பெண்களுக்கு அதிகமான நேரங்கள் கிடைக்காதுங்க. நீங்க கரெக்டா அந்த பச்சை குப்பாவுக்கு நேரம் நீங்க அங்க வெளியே நிப்பாங்க. அங்கேயே நின்று ரசூலுல்லாஹ் மேல நீங்க என்ன செஞ்சுக்கலாம். நீங்க அங்கன போய் நின்றுதான் செலவாத்து சொல்லணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதனால எங்கன்னு சலாம் சொல்ல முடியுமோ எங்க நின்று செலவாத்து ஓத முடியுமோ என்ன செஞ்சுக்கோங்க ஓதிக்கு. அதனால இப்போ செலவாத்து ஒண்ணு. ரெண்டாவது இஸ்திக்ஃபார். ரசூலுல்லாஹ்ட்ட போறதுக்கு முன்னால என்ன ஓதிட்டு போகணும். இஸ்திக்ஃபார். ஏன் தெரியுமா? இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒலவ் அன்னஹும் இல்லலமு, யா ரசூலல்லாஹ் பாவம் செஞ்சவங்க ஜாஊக உங்கள்கிட்ட வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இஸ்திக்ஃபார் ஏன் ஓதணுங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். பாவம் செஞ்சவங்க நாயகமே உங்களை நாடி வருவாங்க. அன்ஃபுஸஹும் ஜாஊ ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க உங்க இடத்துல வச்சு. வஸ்தக்ஃபிரு லஹுமுர் ரசூல், ரசூல் நீங்களும் என்ன செய்வீங்க அவங்களுக்காக. நம்ம போய் அங்க நின்று இஸ்திக்ஃபார் ஓதுனா ரசூலுல்லாஹ் நமக்காக என்ன செய்வாங்க. இஸ்திக்ஃபார் ஓதும் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நமக்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நம்ம அங்க போய் இஸ்திக்ஃபார் ஓதுனா, நம்ம இந்த இடத்துல வச்சு இஸ்திக்ஃபார் ஓதுனா ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுது. யா ரசூலல்லாஹ் உங்க உம்மத்துல இவரு இஸ்திக்ஃபார் அப்துல் காதர் ஓதி இருக்காரு, அப்துல் ரஹ்மான் ஓதி இருக்காரு, அபூபக்கர் ஓதி இருக்காரு, இப்படி இஸ்திக்ஃபார் என்ன செய்யப்படும். சொன்னவனு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. நபி பாவ மன்னிப்பு கேட்கணும் எவ்வளவு பேர் பாக்கியம். லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவாங்கற அல்லாஹ். அதனால இஸ்திக்ஃபார் அதிகமா ஓதுங்க. மூணாவது சதக்கா செஞ்சுட்டு போங்க. பள்ளிவாசலுக்கு போறதுக்கு நபி சந்திக்கணும்னா சதக்கா செஞ்சுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாதியத்தும் ரசூல ஃபகத்திமு, நபியை போய் சந்திக்க நீங்க போறீங்கன்னா ஃபகத்திமு சதக்காவும் செஞ்சுட்டு போங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரியா? இந்த 3 விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவிக்குள்ள உள்ள போகும். மஸ்ஜிது நபவிக்குள்ள உள்ள போன உடனே தஹியத்துல் மஸ்ஜித். எப்பவுமே பள்ளியினுடைய ஒழுக்கங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வலது காலை வச்சு தான் போகணும். பள்ளியினுடைய துவா ஓதணும். இத்திகாஃபுடைய நியத்து ஓதணும். வலது காலை வச்சு உள்ள பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், இந்த துவாவோடு காலை வச்சு உள்ள போகணும். இத்திகாஃபுடைய நியத்தோடு உள்ள போகணும். போய் தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்க தொழுகை 2 ரக்காத் என்ன செய்யணும் தொழுகணும். தொழுது முடிச்சுட்டு வாய்ப்பு கிடைச்சால் நம்ம நேரடியாக சலாமுக்கே போயிடுவோம். சலாம் முடிச்சுட்டு அப்புறம் கூட போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம். சலாம் சலாம் சொல்றதை முடிச்சுட்டு போய் கூட உள்ள போய் நம்ம லுகருக்கு போவோம் இல்லையா. லுகருக்கு போகும்போது தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளி காணிக்கத்தோட என்ன செஞ்சுக்கோங்க தொழுதுக்கலாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி முதல்ல சலாம முடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முடிச்சுக்கணும். அப்போ நம்ம உள்ள போனதற்கு பின்னால அப்போ நீங்க தானே கேட்டீங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. விவரம் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த 3 ஹோல் இருக்கும். முதல்ல இருக்கிற ஓட்டை இருக்கிற அதுல கிடையாது. அதுக்கு பிறகு 3 ஹோல் முஹம்மது ரசூலுல்லாஹ் போட்டிருக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு போட்டிருக்கும், உமர் ரலியல்லாஹு போட்டிருக்கும். நீங்க அந்த ஓட்டை வழியா உள்ள பாத்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபர் தெரியாது. கபர் என்ன செய்யாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா உள் வழியா பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபர் தெரியும் போல நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கும் நாம இருக்கிற அந்த சோத்துக்கும் 7 மீட்டர் கேப் இருக்கு. 2 சுவர் இருக்கு. 2 சுவர் என்ன செய்யுது. ஹிஜ்ரி அநேகமா 800க்கு பின்னால நினைக்கிறேன். ஒரு பெரிய கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதை தோண்டி
ஒரு என்ன செஞ்சுட்டாங்க, ஈயத்தை வச்சு உருக்கி ஒரு பெரிய சுவர் எழுப்பிட்டாங்க. என்ன ஒரு பெரிய திருட்டு வேலை ஒன்று நடந்துச்சு. யூரோப்ல இருந்து ஒரு 2 திருடர்கள் வந்து ரசூலுல்லாவுடைய உடலை எடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய குகையை தோண்டி உள்வழியா உள்ள வரைக்கும் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து அந்த ஆட்சியாளர்கிட்ட சொல்லி கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சி உள்ள வந்து அவனை 2 பேரையும் தலையெடுத்தாங்க. அதுக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு அதை சுற்றி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பெரிய சுற்றுச்சுவர் இதனால் பெரிய அளவில் சோறு. அதனால நீங்க என்னதான் நீங்க அது உள்வழியா பார்த்தாலும் என்ன செய்யாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இது பார்க்கணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபர் அதுதான். நம்ம முகமது ரசூலுல்லாஹ் போட்டிருக்க 2வது, முதல் இருக்கிறது கிடையாது, 2வது உள்ள அந்த இது இருக்குது இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷோல்டருக்கு பக்கத்துல ரசூலுடைய இதயத்தை பார்த்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு. அதுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த மாதிரி உமர் ரலியல்லாஹு. எப்படி இருக்கும்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து இவங்க இப்படி இருப்பாங்க, அதுக்கு அடுத்து இவங்க இப்படி இருப்பாங்க. இந்த அமைப்பு தெரியுதுல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இப்படி இருக்குன்னா அதுக்கு அடுத்து இவங்க ரசூலுடைய ஷோல்டர், அதுக்கு பிறகு இவங்க இப்படி இருக்கு. இந்த அமைப்புல அப்ப நம்ம முதல்ல போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம், அங்கே நின்று ரொம்ப நேரம்லாம் நிற்க விட மாட்டோம். நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், நம்ம முன்னாலேயே என்ன செஞ்சணும், நான் சொன்னதுதான், நீங்கள் சலாம் சொல்றது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம்ம அத்தஹியாத்துல ஓதரம் இல்லையா, அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்துச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபீஅல் முஸ்லிமீன். இப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, சலாத்தையும் சேர்த்து கூட சொல்லலாம், சலவாத்தையும் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படி கூட செஞ்சுக்கலாம். அப்படி சொன்னதற்கு பின்னால நீங்க சலாம் சொன்ன உடனே நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துல வச்சு அத்தஹியாத்துல ஓதுற சலவாத்தை ஓதுங்க. சலாம் சொல்லிட்டு நீங்க வெளியே வந்துட்டு இருப்பீங்கல்ல, சலாம் சொல்லிட்டு நம்ம வெளியே வரும்போது என்ன ஓதணும், 3 பேருக்கு சலாத்து சொல்லிட்டு ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லுவோம். அபூபக்கர் அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர் ரலியல்லாஹு, அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் ரலியல்லாஹு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தரூத் படிக்கணும். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அஷ்ஹது அன்னக பல்லகத ரிசாலா வ அத்தைதல் அமானா வ நஸஹதல் உம்மா. இத தமிழ்லயே நீங்க சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ் நான் சாட்சி சொல்றேன், நீங்க இந்த ரிசாலத்தை உங்க நபித்துவத்தை நீங்க எத்தி வச்சிட்டீங்க. உபல்லகத ரிசாலா வ அத்தைதல் அமானிதத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. வ நஸஹதல் உம்மா, உம்மத்துக்கு நீங்க நன்மை செஞ்சிட்டீங்க. இந்த 3 விஷயத்தை நபித்துவத்தை எத்தி வச்சிட்டீங்க, அமானிதத்தை ஒப்படைச்சிட்டீங்க, உம்மத்துக்கு நன்மை செஞ்சிட்டீங்க. இதுக்கு நான் சாட்சி யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இடத்துல வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லணும். என்ன யார சொல்லலாம், நான் முஸ்லீமுங்கிறதுக்கு உங்களை சாட்சியாக்குறேன். அந்த இடத்துல வச்சு நீங்க நம்ம என்ன செஞ்சுட்டா கலிமா சொல்லிட்டா நாளைக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு சாட்சியா வந்துருவாங்க. நம்ம முஸ்லீமுங்கிறதுக்கு சாட்சியா நினைச்சோம், அந்த இடத்துல வச்சு நீங்க ஷஹாதத் கலிமா நினைச்சேன். அதனால இதெல்லாம் நம்ம மற்ற டிராவல்ஸுகள் மற்ற இடங்களில் இவ்வளவு தூரம் டீப்பா சொல்லி கொடுத்து இது பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம வந்த பயணம் பயனுள்ளதாக அமையணும், வந்த பாக்கி என்ன செய்யணும், பயனுள்ளதாக அமையணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கும் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பள்ளிவாசலில் நுழையும் போது தயவு செய்து பேசிக்க வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டாம். ஃபோன் போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து சைலண்டில் வைங்க. அது ஃபோட்டோ வீட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க வேண்டாம் தயவு செய்து. இதெல்லாம் ஒழுக்கக்குறைவு. எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் திரும்ப திரும்ப அந்த இடத்துல வச்சு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பண்றீங்க, நிறைய அப்படி பண்றாங்க கூட்டம். ஆனாலும் நம்ம இந்த இடத்துல வச்சு சொல்றாங்க, ஏன்னா எத்தி வைக்கிறது மட்டும்தான் எங்க மேல உள்ள கடமை. மற்ற விஷயங்களுக்கு நீங்க தான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அதனால அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம். நான் வந்து நம்ம யாருக்கு போய் காட்ட போறோம், அந்த இடத்துல நின்று போட்டோ அப்படி யாருக்கு, எனக்கு ரசூலுல்லாவுக்கு உள்ள அந்த இதை நம்ம யார்கிட்ட போய் நம்ம காட்டோம். அந்த நீங்க வெளியே வர்றீங்க, பச்சை குப்பா போட்டா பிடிக்கிறீங்க, அங்கே இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க உங்க ஆசைக்காக நீங்க செஞ்சு அந்த இடத்துல வச்சு தயவு செய்து நீங்க என்ன செஞ்சுக்க வேண்டாம். ரொம்ப ஒழுக்கத்தை அதப பேணிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதுவோம், சலாம் சொல்லுவோம், சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம லுஹர் தொழுதுட்டு வருவோம். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த ஜியாரத்தினுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைத்து அல்லாஹு தஆலா முழுமையாக ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அங்கே நின்று துவா செய்ய விட மாட்டாங்க. நீங்கள் சலவாத்து சலாம் ஓதிட்டு வெளியே வந்து நின்று அந்த ஓரமாக நின்று துவா செய்யுங்க. அதையும் விரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க நிற்க விட மாட்டாங்க. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அந்த சலவாத்து ஓதிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், அந்த இடத்துல துவா செய்யுங்க. மணி எத்தனை சரி கிளம்பலாம், கரெக்டாக இருக்கும். போயுமா உதுவெலாம் எடுத்துக்கோங்க, எல்லாமே உதவுடைய இது காரியங்களை முடிச்சிருங்க. செலவாத்து ஓதிட்டே வாங்க, அப்படியே நம்ம போகும்போது இன்ஷா அல்லாஹ். ஒழு செய்கிறவங்க சீக்கிரம் செஞ்சுட்டு ரெடி ஆகிடுங்க. எவ்வளோ நேரம் ஓடிங்க? 36 நிமிஷம். இது ஓடிட்டு